ஏய், என்னப்பா இது? நானும் சிண்டுவும் தான் பாக்கெட் பவுச் எடுத்துட்டு வந்திருக்கோன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் பாக்கெட் பவுச் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி, யாரு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காமிக்க போறீங்க? நான்சி, நீ கூட எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா பண்டி, நானும் உங்களை பார்த்துட்டு போய் அதே கடையில பாக்கெட் பவுச் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உள்ள என்னோட ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் பாக்கெட் பவுச்சுக்கு மேட்சிங்கா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதானே நீங்க எப்பவும் பண்ணுவீங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காமிக்க மாட்டேன். கம் ஆன் கைஸ், நான் கூட என்னோட ஃபர்ஸ்டா ஓபன் பண்ண மாட்டேன். பண்டி அண்ட் சிண்டு, எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்டா ஓபன் பண்றீங்க. அதனால உங்களோட பவுச் தானே இந்த கார்னர்ல இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணணும். ரோஸ், இன்னைக்கு நாங்க போட்டிக்கெல்லாம் தயாரா தான் வந்திருக்கோம். நீ எந்த மாதிரி பண்ணுவேன்னு பார்த்து வச்சுட்டு அதே மாதிரி நானும் சிண்டுவும் பாக்கெட் பவுச்சுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நீ வேணா பாரு, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம். சிண்டு, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பவுச்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா நான்சி அக்கா, இங்க பாத்தீங்களா பாக்கெட் பவுச். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நாங்க தான். யூனிகார்ன் ஹார்ஸ் இருக்கு, கிளவுட் இருக்கு, அதுக்கப்புறமா இங்க ஏதோ ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் உங்களோட பவுச்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மத்தபடிக்கு எங்களோடது சூப்பரா தான் இருக்கும். பண்டி அண்ணா, நீங்களே ஓபன் பண்ணி காமிங்கண்ணா. ஆமா நான்சி, இங்க பாத்தியா, கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி பாப் பண்றதுக்காக தான் இந்த பாக்கெட் பவுச்சை கண்டுபிடிச்சோம். நீங்களும் போய் பின்னாடியே வாங்கிட்டு வந்துட்டீங்க. சரி இருங்க, உள்ள எப்படி மேட்சிங்கா திங்ஸ் வச்சிருக்கோன்னு பாருங்க. இன்னைக்கு கண்டிப்பா நானும் சிண்டுவும் தான் ஜெயிக்க போறோம். அது வந்து இது என்னது? இது ராக்கெட் பென் தானே பண்டி? இது லைட் கூட எரியும்ல. ஹை, சூப்பரா இருக்கு பண்டி. இது இன்னும் நீங்க வச்சிருக்கீங்களா? அது எப்படி தொலைப்போம்? இது ரொம்ப ரேர் தெரியுமா? இப்ப கடையில எல்லாம் இந்த ராக்கெட் பென் கிடைக்கிறதே இல்ல. என்கிட்டயும் சிண்டு கிட்டயும் மட்டும்தான் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும். சூப்பரா இருக்கும் தெரியுமா? இன்னும் நாங்க புதுசா வச்சிருக்கோம். நான்சி அக்கா, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஸ்கேல் வச்சிருக்கோம். என்ன ஒண்ணு பர்பிள் கலர்ல கிடைக்கல, அதனால எல்லோ கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்தது இன்னும் நிறைய லைட் பென் இருக்குக்கா. இங்க பாருங்க, இது கூட யூனிகார்ன் தீம்ல மல்டி கலர் லைட் பென், ப்ளூ, கிரீன், ரெட் கலர்னு எல்லா கலர்லயும் லைட் எரியும். எந்த பென்னும் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை தெரியுமாக்கா? அதான் தெரியுமேடா சிண்டு, உன்னோட கிளாஸ்ல நீ பென்னே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ பென் வச்சிருக்க? என்னது இது? பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. என்னது இது? நான்சி, இந்த பவுச்சுக்கு மேட்சா இருக்குமேனு யூனிகார்ன் எரேசர் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பவுச்சில் இருக்க மாதிரியே அப்படியே இருக்கு பாத்தியா இந்த எரேசர்? வாவ், தட்ஸ் ரியலி ட்ரூ பண்டி. உண்மையாவே இந்த பாக்கெட் பவுச்ல இருக்க மாதிரி அந்த யூனிகார்ன் ஹார்ஸோட கலர் எல்லாமே ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. நீங்க பண்ணிருக்கிறத பார்த்தா ரொம்ப தேடி தேடி வாங்கியிருக்க மாதிரி இருக்கே. என்ன இதுக்கே இப்படி அசந்து போயிட்ட? இங்க பாரு, இந்த ஹைலைட்டர் பாத்தியா? அதே யூனிகார்ன், அதுலயும் பர்பிள் கலர் இருக்க மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ரோஸ், இன்னைக்காவது தெரியுதா நாங்க தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறோம்னு? கம் ஆன் கைஸ், எல்லாத்தோட பவுச்சையும் பார்த்ததுக்கு அப்புறம் தானே டிசைட் பண்ண முடியும். பண்டி, அதான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டபிள் ஸ்கேல் வச்சிருந்தீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு ஸ்கேல்? நான்சி அக்கா, ஒன்னு எனக்கு ஒன்னு பண்டி அண்ணாக்குக்கா. டன்டடாய், இங்க பாத்தீங்களா, பர்பிள் கலர் கன் பென் சூப்பரா இருக்கல்ல? இதுலயும் லைட் எரியும். ஸ்விட்சை தட்டி விட்டோம்னா சூப்பரா லைட் எரியும். இந்த கன் பென்னும் ஊர்ல எங்கேயுமே இல்ல. இப்ப வரதெல்லாம் சுமாரா இருக்கு. எங்க கிட்ட மட்டும்தான் இந்த சூப்பரான கன் பென் இருக்கு தெரியுமாக்கா? டேய் சிண்டு, உண்மையாவே இந்த டைம் உங்க பாக்கெட் பவுச்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து பவுச்சுக்கு மேட்சிங்காவும் இருக்கு, ரொம்ப யூனிக்காவும் இருக்குடா. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ரோஸ், எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி உண்மையாவே இந்த போட்டியில நீ இந்த டைம் தோத்துருவேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு, இருங்க ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, குட்டியான ஒரு ஸ்பேஸ் மல்டி கலர் பென், அதுவும் பர்பிள் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அக்கா, எங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே 90% பர்பிள் கலர் தான். இதை பாக்குறதுக்கு லாலிபாப் மாதிரி இருக்கல, ஆனா இது ஒரு லாலிபாப் ஹைலைட்டர், அதுவும் பர்பிள் கலர். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, பார்த்துக்கோ நான்சி, ஒரு கன் பென் பர்பிள் கலர்ல, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் பென், 2 ஸ்கேல் இருக்கு ஃபோல்டபிளா, இந்த யூனிகார்ன் எரேசர், இன்னொரு யூனிகார்ன் பென், ஸ்பேஸ் பென், இவ்வளோ இருக்கு. கைஸ், உண்மையாவே உங்க ரெண்டு பேர்கிட்ட தான் நான் இவ்ளோ திங்ஸ் அதுவும் மேட்சிங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ். என்கிட்ட கூட இவ்ளோ திங்ஸ் இருக்குமான்னு தெரியல. பண்டி அண்ணா, பாத்தீங்களா, லோட்டஸ் அக்கா இப்பவே பயந்துட்டாங்க. அண்ணா, சீக்கிரமா எடுத்து எல்லா திங்ஸையும் உள்ள போடுங்கண்ணா. அடுத்தது ரோஸ் அக்கா அவங்க பவுச்சை ஓபன் பண்ணி காமிக்கட்டும். ஓகே கைஸ், இந்த டைம் நீங்க உண்மையாவே பெட்டரா பண்ணிருக்கீங்க. பட் கண்டிப்பா நான் வந்து நான்சி அண்ட் லோட்டஸ் ரெண்டு பேரும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட பவுச்சை ஓபன் பண்ண போறேன். சோ யார் அடுத்தது ஓபன் பண்ண போறீங்க, நான்சியா லோட்டஸா? ரோஸ், என்னது இது? எப்ப பார்த்தாலும் நீ கடைசியாவே ஓபன் பண்ணிட்டு இருக்க. சரி நான்சி, நீயே அடுத்தது ஓபன் பண்ணி காமிச்சிரு நான்சி. சரி, வேற வழியே இல்ல. அடுத்தது என்னோட பாக்கெட் பவுச் உங்க கலர் எல்லாத்தையும் விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் வேற கடைக்கு போய் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு? பண்டி, உன்னோட பவுச் நல்லா இருக்கு, ஆனா உன்னோடதும் லோட்டஸோடதும் ஒரே கலர் தானே. என்னோடது தான் ரொம்ப யூனிக்கா இருக்கு. இங்க பாரு.
பவுச் கலர் என்னமோ வித்தியாசமா தான்க்கா இருக்கு. ஆனா நீங்க உள்ள இருக்கிற திங்ஸ காமிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஓபன் பண்ணுங்க. என்னோட பவுச்சு உங்களோடது மாதிரியே தான். இங்க பாருங்க, நல்ல மல்டி கலர்ல பாக்குறதுக்கே ரொம்ப பிரைட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 2 கிளவுட் கூட ஆரஞ்சு கலருக்கு பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குல்ல. சரி இருங்க, ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் மேட்சிங்கா வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். டண்டடைன், உங்க யார்கிட்டயும் இல்லாத பேப்பர் சோப் என்கிட்ட இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஹே நான்சி, என்னது இது? ஃபர்ஸ்ட் ஐட்டமே மேட்சிங்கா வரல. ஆரஞ்சு கலர்ல பவுச் இருக்கு. ஆனா உன்னுடைய பேப்பர் சோப்பும் எரேசரும் எல்லோ கலர்ல இல்ல இருக்கு. ஏ பண்டி, அது 2 தான் அப்படி இருக்கு. இங்க பாரு, உங்களோடது மாதிரியே என்கிட்டயும் மல்டி கலர் லைட் பென் இருக்கு. சரி ஓகே, அதுல வேணா ஆரஞ்சு இருக்குன்னு ஒத்துக்கலாம். அடுத்தது எடு. அடுத்தது பாத்தீங்களா, இது யூனிகார்ன் பென் தான். சாரி, யூனிகார்ன் ஸ்கேல் தான். இந்த ஹைலைட்டர் பாருங்க, இந்த எக் ஹைலைட்டர், அதுவும் எக்ஸாக்ட்டா என்னோட பவுச்சுக்கு மேட்சிங்கா இருக்கு. இங்க பாத்தீங்களா, ஸ்டாக்கபிள் பென்சில். நான்சி அக்கா, இந்த ஸ்டாக்கபிள் பென்சில் நீங்க இன்னும் வச்சிருக்கீங்களா? ஆமாண்டா சிண்டு, நான் கூட பத்திரமா வச்சிருக்கேன். அது என்ன கலர் பவுச்சா இருந்தாலும் அது மேட்சிங் ஆயிடும். இங்க பாத்தீங்களா, இந்த ஹைலைட்டர், என்கிட்ட கூட லாலிபாப் ஹைலைட்டர் இருக்கு. வாவ், அந்த கலர் உண்மையாவே வந்து கேண்டி மாதிரி ரொம்ப கியூட்டா தான் இருக்கு நான்சி. ஏ நான்சி, என்னது இது? அவ்வளவுதானா? ஒரு ஸ்கேல் வச்சிருக்க, ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. யூனிகார்ன் ஸ்கேல் ஒன்னு இருக்கு, பவுச்சுக்கு மேட்சிங்கா ஒரு ஹைலைட்டர் ஒன்னு இருக்கு. இது வேணா ஓரளவுக்கு மேட்சிங் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டாக்கபிள் பென்சில் ஓகே தான். ஆனா இந்த எரேசர் சுத்தமா மேட்சிங்காவே இல்ல. யூனிகார்ன் டிசைன் வேணா இருக்கு, ஆனா கலர் பாரு. அடுத்தது இந்த ஹைலைட்டர் வேணா மேட்சிங்கா இருக்கு. இந்த பெண்ணையும் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். ஆனா கடைசியா இந்த சோப் இருக்கு பாரு, சுத்தமா மேட்சிங் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாலும் கடைசியா என்னோடது மட்டும் மேட்சிங் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இதுக்கு தான் நான் எப்பவுமே உங்க கூட போட்டிக்கு வரதே இல்ல. சரி, என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடுறேன். நான்சி கோச்சுக்காத நான்சி, எங்களோடது கூட தான் கொஞ்சம் மேட்சிங் இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா உண்மையாவே சொல்றேன், இந்த டைம் உன்னோடது உண்மையாவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு நான்சி. எனக்கே தெரியும் பட்டி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா. சரி, அடுத்தது யார் ஓபன் பண்ண போறீங்க? லோட்டஸா? மை காட் கைஸ், நானும் லில்லியும் சேர்ந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். பட் உண்மையாவே பண்டி சிண்டு அளவுக்கு நிறைய இருக்குமான்னு தெரியல. பட் இங்க பாத்தீங்களா, உங்களோட ஹேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னோட ஹேண்டில் வந்து நல்லா கையை பிடிச்சி தூக்குற மாதிரி ஓப்பனா இருக்கு. ஆமா பண்டி அண்ணா, என்னன்னா இது நம்மளது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே கைஸ், இங்க பாத்தீங்களா, என்கிட்டயும் லில்லி கிட்டயும் கூட இதே மாதிரி ஒரு கன் பென் இருந்துச்சு. பட் கலர் மட்டும் வேற. இதுல கூட லைட் எரியும் கைஸ். நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் இதை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கோம். பிகாஸ் இந்த கன் பென் இப்பெல்லாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை தெரியுமா. அட லோட்டஸ், நீங்க கூட இந்த கன் பென் வச்சிருக்கீங்களா? சூப்பரா இருக்குப்பா. இந்த கன் பென் நல்லாவும் எழுதும் தெரியுமா. இதோட ஸ்டாண்டு தான் இதோட ஹைலைட். நம்ம எங்க வேணாலும் நிக்க வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. உங்க 2 பேத்துக்கிட்டயும் கன் பென் இருக்கு, என்கிட்ட தான் இல்ல. சரி லோட்டஸ், இன்னும் உள்ள என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன்னு காமி. நீயும் லில்லியும் கண்டிப்பா சூப்பரா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த ஸ்பேஸ் ஹைலைட்டர் வச்சிருக்கோம். இது ஆக்சுவலி ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்கப்புறமா இந்த யூனிகார்ன் லைட் பென் வந்து எனக்கு ஒன்று, லில்லிக்கு ஒன்று. இது கூட நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம். உங்ககிட்டயும் இந்த லைட் பென் இருக்கா? இந்த லைட் பென்ல வர லைட் வந்து நிறைய கலர்ஸ்ல வரும்ல. ஒரு லைட்டை வந்து ஆன் பண்ணி காமி லோட்டஸ். யூ ஆர் ரைட் நான்சி. இங்க பாத்தீங்களா, இதுல வந்து பிங்க், பர்பிள், ப்ளூ, எல்லோ இந்த மாதிரி மல்டி கலர் லைட் வரும். அதனால தான் இதை நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம். இதை நைட்ல பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஓகே, இன்னும் பவுச்சுக்குள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். லோட்டஸ் அக்கா, என்னக்கா இது? உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். இதுக்கப்புறமா 2 ஹைலைட்டர் தான் வச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்களும் லில்லி அக்காவும் சேர்ந்து இவ்ளோ திங்ஸ் தான் வச்சிருக்கீங்களா? தட்ஸ் ரைட் சிண்டு, நாங்க அவ்ளோ திங்ஸ் தான் இந்த பவுச்சுக்குள்ள வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இந்த ஹைலைட்டர்ல கூட ஒன்னு பர்பிள் கலர்ல இருக்கு. சாரி கைஸ், இந்த டைம் நான் உங்க அளவுக்கு நிறைய திங்ஸ் வைக்கல. கன் பென் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து யூனிகார்ன் பென் 2 இருக்கு, அதுக்கப்புறமா ஹைலைட்டர் 2 இருக்கு. லோட்டஸ் அக்கா, நீங்களும் லில்லி அக்காவும் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குக்கா. எனக்கு தெரியும் சிண்டு, இந்த டைம் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஃபைனலி நம்ம எல்லாரும் காமிச்சாச்சு. ரோஸ் மட்டும் அவளோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸை ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிட்டு இருக்கா. ரோஸ் அக்கா கேட்டிங்களா? நாங்க எல்லாரும் காமிச்சாச்சு. இப்பவாது உங்களோட பவுச்சை காமிக்க போறீங்களா இல்லையா? சரி இருங்க, ரோஸ் காமிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாத்தோட பவுச்சையும் எடுத்து ஓரமா வச்சிடலாம். கைஸ், நீங்க 2 பர்பிள் கலர் வச்சிருக்கீங்க, நான்சி வந்து ஆரஞ்சு கலர் வச்சிருக்கா. இங்க பாத்தீங்களா, உங்க யார்கிட்டயும் இல்லாத மாதிரி இந்த பிரிட்டியான ப்ளூ கலர் தான் நான் வச்சிருக்கேன். யூனிகார்ன்ல இருக்கிற இந்த ரெயின்போ கலர்ஸ் பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலருக்கு எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. இந்த கிளவுட், அதுக்கப்புறம் யூனிகார்ன் ஹார்ஸ், இது எல்லாமே இந்த கலர் காம்பினேஷன் தான் உங்க எல்லாத்தோட பவுச்சை விட ரொம்ப பிரிட்டியா இருக்கு. பண்டி அண்ணா, நான் அப்பவே சொன்னேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ளூ கலர் வாங்கலான்னு. நீங்க தான் கேட்கல. டேய், கடையில ஒண்ணு தாண்டா இருந்துச்சு. நான் எடுக்கலாம்னு நினைக்கிறக்குள்ள இவ ஓடி போய் சீக்கிரமா எடுத்துட்டாடா. என்ன பண்ண சொல்ற? ரோஸ்,
அது என்னது, இது ஹைலைட்டரா? ரைட் நான்சி, இங்க பாத்தீங்களா யூனிகார்ன் டிசைன் மட்டும் இல்ல, இதோட கலர் கூட எக்ஸாக்ட்டா ப்ளூ அண்ட் பிங்க் கலர்ல எவ்வளவு மேட்சிங்கா இருக்குன்னு பாத்தீங்களா? பண்டி அண்ணா, ரோசக்கா ஃபர்ஸ்ட் ஐட்டமே கலக்கலா எடுக்கறாங்க. பவுச்சுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. சிண்டு, எல்லா திங்ஸுமே எக்ஸாக்ட்டா மேட்சிங்கா இருக்கும். இங்க பாத்தீங்களா இந்த யூனிகார்ன் பென்சில் கூட ஸ்டாக்கபிள் பென்சில், ஆனா எக்ஸாக்ட்டா யூனிகார்ன் டிசைன் மட்டும் இல்ல, கலர் கூட ப்ளூ கலர்ல எக்ஸாக்ட் மேட்சிங் இருக்கு பாத்தீங்களா? ஹை லாலிபாப் ஹைலைட்டரா, இதோட கலர் கூட நீ சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்டா ப்ளூ கலரா இருக்குப்பா. ரோஸ், ஏற்கனவே ஒரு ப்ளூ கலர் யூனிகார்ன் பென்சில் வச்சிருந்தல்ல, எதுக்கு 2 பென்சில் வச்சிருக்கா? சும்மா பண்டி, எனக்கு அந்த பென்சில் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் 2 வச்சிருக்கேன். இது பாத்தீங்களா என்னோட ஃபேவரட் வந்து பர்கர் லஞ்ச் பாக்ஸ், சாரி பர்கர் லஞ்ச் பாக்ஸ் பிளஸ் ஷார்ப்னர். ஆனா கலர் வந்து மேட்சிங்கா இல்லக்கா. என்னக்கா இது, ஸ்டாக்கபிள் பென்சிலா? ரைட் சிண்டு, இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு நான் லாஸ்டா காமிக்கிறேன். மத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி நான் அதை காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா இந்த ஸ்டாக்கபிள் ஸ்கேல் கூட என்னோட பவுச்சுக்கு மேட்சிங்கா ப்ளூ கலர்ல இருக்கு. எனக்கு ஃப்ரோசன் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ஃப்ரோசன் ஸ்கேல் தான் வச்சிருக்கேன். அது எக் ஹைலைட்டர் தானே, நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். அதுவும் உன்னோட பவுச்சுக்கு எக்ஸாக்ட்டா மேட்சிங்கா இருக்கு. என்ன ரோசக்கா இது, ஸ்டாக்கபிள் பென்சில் பவுச்சுக்குள்ள இவ்ளோ கிடக்குது? இதுல ஒரு விஷயம் இருக்கு சிண்டு, இரு நான் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா இந்த ஸ்டாக்கபிள் பென்சிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணா ஒரு பெரிய பீஸா கிடைக்கும் கைஸ். இப்போ நான் எவ்வளவு பெரிய பென்சில் பண்ண போறேன்னு பாருங்க. ஹை, அப்படின்னா நீ 2-3 பென்சில் ஒண்ணா வாங்கி அட்டாச் பண்ணிருக்கியா? ரைட் நான்சி, நான் இதுல ஆக்சுவலி 3 பென்சில்ஸை ஒண்ணா அட்டாச் பண்ணி ஒரே ஒரு கேப் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்களா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சேஃபா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பவுச்சுக்குள்ள ஃபிட் ஆகணும்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள வச்சுக்கலாம். சரி சரி, இப்போ மொத்தமா எவ்வளவு திங்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு. இங்க பாருங்க கைஸ், ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஒரு ஷார்ப்னர் இருக்கு, பர்கர் ஷார்ப்னர். அதுக்கப்புறமா 2 யூனிகார்ன் பென்சில் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு யூனிகார்ன் ப்ளூ கலர் ஹைலைட்டர் இருக்கு. அதுக்கப்புறமா லாலிபாப் ஹைலைட்டர், எக் ஹைலைட்டர், ஸ்டாக்கபிள் பென்சில், அதுக்கப்புறமா ஃபோல்டபிள் ஸ்கேல். ரோஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எந்த பவுச்லயும் அட்டாச் பண்ணி பார்க்கவே இல்ல. உன்னோட பவுச்ல இப்ப அட்டாச் பண்ணி பார்த்தரலாம். ஆமா பண்டி, இது எல்லா பவுச்லயும் உள்ள கொடுத்திருந்தாங்க. இத வெச்சோம்னா அப்படியே நம்ம வந்து மாட்டிட்டு போலாம்ல? ஆமா நான்சி, அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. 2 சைடும் இந்த ஹேண்டிலோட அட்டாச் பண்ணோம்னா நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துட்டு போலாம். பண்டி அண்ணா, ரோசக்கா சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா கலர்லயும் வச்சு உண்மையாவே இந்த ப்ளூ கலர் தானா ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் சொன்னேன் இல்ல, அந்த ஷாப்ல கூட ப்ளூ கலர்ல இருந்த பீசஸ் எல்லாமே ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு. இருந்த ஒரு பீஸையும் நான் ஃபாஸ்டா போய் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ என்னோட ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் திரும்பவும் நான் பவுச்சுக்குள்ளேயே போட போறேன். கமான், சீக்கிரமா சொல்லுங்க யாரோட ஸ்டேஷனரி ஐட்டம் சூப்பரா இருக்குன்னு. என்னோட ஓட்டு பண்டி சிண்டுக்கு தான்ப்பா. உன்னோட ஐட்டம்ஸோட கலர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆனாலும் திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பண்டி சிண்டு கிட்ட நிறைய இருக்கு. பிகாஸ் அவங்க 2 பேரோட ஸ்டேஷனரி திங்ஸ் ஒண்ணா வச்சிருக்காங்க நான்சி. நான் என்னோடது மட்டும் நான் இவ்வளவு அதிகமா வச்சிருக்கேன். ஹை, இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துட்டு போனா கூட சூப்பரா இருக்கும் போல. என்னோடதுலயே நான் போய் அட்டாச் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல நான்சி, இந்த ஹேண்டில் தூக்கி எடுத்துட்டு போனா கூட ரொம்ப கியூட்டா தான் இருக்கும். இங்க பாரு. ஆமா, இப்படி கூட தூக்கிட்டு போலாம். சரி இருங்க, என்னோட ஹேண்ட்பேக்கையும் இதே மாதிரி தூக்கி பார்க்கறேன். ஹை, ஆமா, இந்த மாதிரி எடுத்துட்டு போனா கூட ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. பண்டி அண்ணா, அந்த கடைக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டானா. இங்க பாருங்க, லோட்டஸ் அக்காவோடதுல எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளோடதுல மட்டும் இடையில ஏதோ ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்கண்ணா. டே சிண்டு, அதுவும் ஒரு டிசைன் தான்டா, அது ஒன்னும் டிஃபெக்ட் பீஸ் எல்லாம் கிடையாது. அங்க பாரு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு ஹேண்டில் அதை கொடுக்கல. சரியா, நம்ம எப்படி வேணாலும் இதை எடுத்துட்டு போலாம். கம் ஆன் கைஸ், ஃபைனலி இந்த காம்படிஷன்ல யாரு வின் பண்ணாங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இதுல என்ன டவுட் ரோஸ், உன்னோட பவுச் கலரும் கியூட்டா இருக்கு, உள்ள இருக்கிற திங்ஸும் ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. அதனால எப்பவும் போல இந்த காம்படிஷன்ல நீ தான் வின் பண்ணிருக்க. இப்ப சந்தோஷம் தானே? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பனானா ஸ்டிக்கர் எத்தனை தடவை வந்திருந்துன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற சாக்ஷி, எண்ணூர், சென்னை இவங்களை தான் கிவ்அவே வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், கன் பென் யார் யார் பவுச்சில் இருந்துச்சு? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஆரம்பிக்க போகிற சீரீஸ்க்கு கேரக்டர் நேம் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். நீங்கள் நிறைய நேம்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அனுப்புங்க. Thank you so much friends. Classic Mini Food channel subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell button-ஐயும் click